जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करुणम, जय श्री राधा गोपाल जी करुणम, जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद करुणम, जय श्री रूप रघुनाथ करुणम, जय श्रीला प्रभुपादी महाराज करुणम, என் குருநாத கருணம். தொடர்ந்து ஸ்ரீமத் பாகவத் கவனிப்போம். கிளாஸ் பண்ணதுக்குரிய அனைத்து பக்தருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. கேஷ்வகந்த மந்தஜி லாஸ்ட் வீக் ப்ரூவ் மட்டும் தான் வந்திருந்தாரு, நீங்கள் வரல. இன்றைக்கி நீங்கள் வந்து யாரும் இல்லை, இன்றைக்கி வந்துக்காரு. ஓகே ஓகே. ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் அத்தியாயம் 6. நாதருக்கும் வியாசருக்கும் இடையிலான உரையாடல். டெக்ஸ்ட் ஸ்ரீமதி 34. எஸ், பதம் 34. ஏதத் தி ஆதுரா சித்தானா மாத்ரா ஸ்பரசேஷ்யா முஹு பவ சிந்து பிலவோ திருஷ்டோ ஹரி சர்யானுவர்ணனம். ஏதத்தி ஆதுரா சித்தானாம் மாத்ரா ஸ்பரசேஷ்யாமுஹு பவ சிந்து பிலாவோ திஷ்டோ ஹரி சர்யானுவர்ணனம். படிங்க ப்ரோ, இதுக்கு தான் வந்திருக்காரு. புக்கு இருக்கா ப்ரோ? மட்டும் ஷோக்கு வெரி குட். அப்புறம் நீங்கள் படிச்சிருங்க ப்ரோ, முடியுமா? இல்லை வேறு ஜாஸ்தி படிக்கிறீங்களா? சரி ப்ரோ, கொஞ்சம் சரி. சிந்து பிலவோ திருஷ்டோ ஹரிச்சர்யானுவர்ணனம். கேஷ்வகந்த மாதிரி படிக்கிறீங்களா? இப்போ பண்ணி படிக்கிறீங்களா? பண்ணி வருவோம். அமைதியாகவே இருக்காரு. பண்ணி வருவோம். ஏதத்தே ஆதுரா சித்தானாம் மாத்ரா ஸ்வரசேஷ்யாமுஹு பவ சிந்து பிலாவோ துஷ்டோ ஹரிச்சர்யானுவர்ணனம். ஏதத் இந்த ஹரி சரி ஹி நிச்சயமாக ஆதுரா சித்தானா எப்பொழுதும் கவலைகளும் ஆவல்களும் நிறைந்துள்ள மனங்களை கொண்டவரின் மாத்ரா புலன் இன்பங்களுக்கான பொருட்கள் ஸ்பர்ஷா புலன்கள் இச்சையா ஆசைகளால் முஹு எப்பொழுதும் பவசிந்து அறியாமை கடல் பிளவா படகு துஷ்டா அனுபவித்தேன். ஹரிசர்யா பரமபுருஷராகிய ஸ்ரீ கிருஷ்ணரின் அனுவர்ணனம் இடையராது பாடுதல். மொழிபெயர்ப்பு. இந்திரிய போகங்களை அனுபவிக்க வேண்டுமென்ற இடையராத ஆசைகளில் மூழ்கி இருப்பவர்களால் பரம புருஷரின் உன்னதமான செயல்களை இடைவிடாமல் பாடுவதன் மூலம் அறியாமை எனும் கடலை கடந்துவிட முடியும் என்பதை எனது சொந்த அனுபவத்தினால் நான் உணர்ந்து கொண்டேன். ஸ்னேகமதி. By me that those who are always full of cares and anxieties due to the desiring contact of the senses with their object can cross the ocean of nescience on a more suitable boat, the
the constant chanting of the transcendental activities of the personality of Godhead. Thank you, Mataji. ஏ ஸ்ரீ பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபா மலப்புள்ளூருக்கு ஜீவராசியால் சிறிது நேரம் கூட அமைதியாக இருக்க முடியாது. அவன் எதையாவது செய்து கொண்டே நினைத்து கொண்டோ அல்லது எதை பற்றியாவது பேசிக்கொண்டோ தான் இருப்பான். பௌதிகவாதிகள் தங்களது புலன்களை திருப்திப்படுத்தும் விஷயங்களை பற்றி சிந்தித்து கொண்டு பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் இவ்விஷயங்கள் மாயா சக்தியின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் இவை எவ்வித திருப்தியையும் அளிப்பதில்லை. எனவே அவர்கள் கவலைகளும் ஆவல்களும் நிறைந்தவர்களாக மாறிவிடுகின்றனர். இது மாயா அல்லது பொய் தோற்றம் என்று அழைக்கப்படுகிறது. திருப்தி அளிக்காத பொருளை அவர்கள் கொள்கின்றனர். ஆகவே பகவானின் பெருமைகளை எப்பொழுதும் பாடிக்கொண்டிருப்பதால் புலன் நுகர்வில் ஈடுபட்டுள்ள இத்தகைய அதிருப்தி அடைந்த ஜீவன்களுக்கு திருப்தியை அளிக்கும் என்று நாரதர் முனிவர் தமது சொந்த அனுபவத்தின் வாயிலாக கூறுகிறார். ஒரு ஜீவராசியின் சிந்தனை, உணர்வு, விருப்பம் அல்லது செயல் ஆகியவற்றை ஒருவராலும் தடுக்க முடியாது. ஆனால் உண்மையான ஆனந்தத்தை ஒருவர் விரும்பினால் அவர் விஷயத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். இறந்து கொண்டிருக்கும் மனிதனை பற்றி பேசுவதற்கு பதிலாக பகவானை பற்றி பேச வேண்டும். திரைப்பட நடிகர்களின் செயல்களை அனுபவிப்பதற்கு பதிலாக ஒருவர் தனது கவனத்தை பகவானிடமும் அவரின் நித்திய சகாக்களான கோபிகளிடமும் லக்ஷ்மிகளிடமும் திருப்திப்படுத்த வேண்டும். சர்வசக்தி படைத்தவரான பரமபுருஷ பகவான் அவரது அகாரணமான கருணையினால் பூமியில் அவதரித்து உலகாயுதமான மனிதர்களைப் போல் செயல்பட்ட போதிலும் அதே சமயத்தில் அவர் சர்வசக்தி உள்ளவர் என்பதை அசாதாரணமாகவும் செயல்பட்டார். இதை அவர் பந்தப்பட்ட ஆத்மாக்களின் நன்மைக்காகவே செய்கிறார். ஏனெனில் இதனால் அவர்கள் தங்களுடைய கவனத்தை ஆன்மீக வாழ்வை நோக்கி திருப்பிக் கொள்ள முடியும். இவ்வாறு செய்வதால் பந்தப்பட்ட ஆத்மா படிப்படியாக ஆன்மீக நிலைக்கு உயர்த்தப்பட்டு எல்லா துன்பங்களுக்கும் பிறப்பிடமான அறியாமை என்னும் கடலை சுலபமாக கடந்து விடுகிறான். மிக உயர்ந்த அதிகாரியான ஸ்ரீ நாரத முனிவர் தமது சொந்த அனுபவத்திலிருந்து இதை குறிப்பிடுகிறார். மேலும் பகவானுக்கு மிகவும் பிரியமான பக்தராகிய நாரதின் அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றுவோமானால் நாமும் அதே அனுபவத்தை பெற முடியும். ஜெய ஜெகநாத பலதேவ சுந்தரா மகாராணிக்கு. ஏதிரித் ஆதுரா சித்தானா மாத்ரா பரசேயா முஹு பவ சிந்து பிளவோ திருஷ்டோ ஹரி சரணா சரியானுவர்ணனம். ஹரே கிருஷ்ணா. மீண்டும் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகே பிரபு, ஏன்னா நீங்கள் ஒன்றும் வரல, அதனால் முதல்ல சொல்லிட்டு அதை இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறோம். பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மாதாஜி. ஓகே மாதாஜி, நல்வாழ்த்துக்கள் சொன்னீங்க, என்ன சொன்ன திருப்பியும்? ஓகே, அதனால் இன்றைக்கி நம்ம ஸ்லோகம் படிக்கிறோம். யார்கிட்ட பேசுகிறாங்க ரவி பிரபு? வியாசதேவர். வியாசதேவர் நீங்கள் யார் பிரபு? ஓகே, குரு. ஓகே, வெரி குட். சரி, இந்த ஸ்லோகம் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது? இட்ஸ் டைரக்ட் ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது? இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா, நாரதர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, இந்திரிய போகங்கள், வாட் இஸ் த கால் இந்திரிய போகம், அதாவது பார்த்திங்கன்னா இந்திரியானா என்னது? வாட் இஸ் த கால் இந்திரியா? பரணி ஒரு ஸ்டெப் நவலுங்க, பிரிஜா மாதிரி முடிச்சிட்டிங்க. இந்திரியா என்னது? புலன்கள். என்னென்ன புலன்கள் இருக்குது நிறைய நம்ம சொல்லுங்கள். வாட் இஸ் த புலன்கள்? அது புலன்களோட ஆக்டிவிட்டி. வாட் இஸ் அ புலன்கள்? கண்ணு. சொல்லுங்க மிருஷ்ணா. ஸ்கின் வராது மாதிரி, தொடுறது வரும். ஓகேவா? ஸ்பரிசம். ஓகேவா? வெரி குட். கை தட்டி கொடுங்க மிருஷ்ணாக்கு.
என்ன ஒரு உற்சாகம், நல்ல உற்சாகமாக. ஓகே, என்றைக்கும் உற்சாகம் ஃபயரோடு இருக்கணும். ஏன் ஸ்னேகா மதிஜி? ஓகே, இஸ் த புலன்கள், இதுதான் இந்திரியா. ஏன் போகா, இந்திரியா போகம்னா என்ன அர்த்தம்? போகானா என்னது? போகா என்ற வார்த்தை நம்ம எங்கே பயன்படுத்துவோம்? ஜெகநாத் மட்டும் தான் நம்ம கிருஷ்ணனுக்கு பயக்க மாட்டாங்களா, பாண்டூரங்க பயக்க மாட்டாங்களா, பகவானுக்கு ஜெனரலா? போகானா வந்து என்னது? போகா பிரசாதம். போகா என்ன அர்த்தம் வருவோம்? நாட் பீங் ஆஃபர். ஓகே மதி, பட் போகா மீன்ஸ் பர்டிகுலர் அதுக்கு அர்த்தம் இருக்குது. போகனா காய்கறி. போகானா வந்து சரி, பகவத்கீதை பாருங்க 5வது சாப்டர் 30வது ஸ்லோகத்தை போக்தாரம், அங்கேயும் போகானா என்னது? போகானா என்ஜாய் பண்ணுறது. அதான் போக்தானா என்ஜாய் பண்ணுறது, என்ஜாய் பண்ணுவார், அவர் தான் என்ஜாய் பண்ணுவார். நம்ம பகவானுக்கு எடுத்துகிட்டு போகிறோம்ல, அதுக்கு பேர் பிரசாதம் இல்லை, அதுக்கு பேர் போகா. போகானா நம்ம செஞ்சதை அது வந்து உண்மையிலே வந்து பிரசாதமாக இல்லையா ஆக்குறதுக்கு அவர் வந்து என்ஜாய் பண்ணணும் போது அவருக்கு ஆஃபர் பண்ணணும், அதுதான் போகா. ஓகேவா? இப்போ நீங்கள் மாலை ஆஃபரிங் பண்ணுறீங்க, அதுவும் போகா தான். இப்போ நீங்கள் தமிழ் படத்தில் இந்தியாவில் பார்த்துக்கிங்க, தமிழ் படம்லாம் பார்த்துருப்பீங்களா? கோயில் வந்து ஒரு சீன் கோயில் நடக்குதுன்னா பிரசாதம் எடுத்துக்க சொல்லி என்ன கொடுப்பாங்க? நம்ம பார்க்குறது எப்படி இருக்கும்? என்னடா பிரசாதம், நம்மளுக்கு புளியோதரை பொங்கல் சொல்லி ஏமாந்து படத்தில் என்ன கொடுப்பாங்க? விபூதி கொடுப்பாங்க. பிரசாதம் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பகவானோட கருணை. அது வாட் எவர் காரலனா இருக்கலாம், மாலையாக இருக்கலாம், விபூதியாக இருக்கலாம், பழமாக இருக்கலாம், பிரசாதம் எல்லாமே இருக்கலாம், அதான் பிரசாதம். அதே போல் நம்ம கொடுக்குறது எல்லாமே வந்து எல்லாம் போகா. பகவானுக்கு ட்ரெஸ்ஸு போடுறோம், புது ட்ரெஸ்ஸு போடுறோம், போகா, அதை அவர் அனுபவிக்கிறாரு. மாலை கொடுக்குறோம், போகா. ஆர்னமெண்ட் போடுறோம், அது போகா. அழகழகாக ஓடுது, அதெல்லாம் அவர் அனுபவிக்கிறாரு. அதே போல் பிரசாதம் கொடுக்குறோம், சமைச்சு கொடுக்குறோம், அது போகா. ஓகேவா? அதனால போகா ஆரத்தி. ஓகேவா? போகா ஆரத்தி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மத்தியானம் செய்வாங்க, அவர் அனுபவிச்சிட்டாரு. தென் அங்கேருந்து அந்த ஹால்டர்லேருந்து அங்கேருந்து அந்த ஹால்லேருந்து வெளியே வரும்போது அது என்ன வருது? பிரசாதம் வருது. ஜெய ஜெகநாத் சுபத்ரா மகாராணிக்கு. தென் பிரசாதம் வெளியே வந்த பிறகு அது வந்து என்னது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே புரோபாடுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. ஆச்சாரியர்கள் சாப்பிட்றாங்க பிரசாதத்தை. பகவான் அனுபவிச்ச பிறகு அது செகண்ட் ஆஃபரிங் பண்ணுவாங்க. உள்ள ஆச்சாரியர்களும் சாப்பிட்றாங்க, குருமார்களும் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் அது என்ன மாறுது? டியூஷன் வருவோம். ஓகே, மகாபிரசாதம் மாறுது. சேவா மகாபிரசாதம் மாறிட்ட பிறகு நம்மளுக்கு வருது. ஓகேவா? போகானா என்ன அர்த்தம்னா என்ஜாய் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஆனால் இங்கே போக இந்திரியானா என்ன அர்த்தம்? நம்மளுடைய சென்சஸை, நம்மளுடைய புலன்களை நம்மளே அனுபவிக்கிறோம், அதான் போக இந்திரியா. ஓகேவா? இட்ஸ் வெரி 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 பிக் டாபிக். இது வெரி வெரி பிக் டாபிக். 1 மாதம் பேசலாம் சாந்தி மாதிரி இந்த டாபிக் மட்டும். இது வெறும் போகா இந்திரியா மட்டும் 1 மாதம் பேசலாம், 4 எபிசோட் போடலாம். நினைக்கிறீங்க நீ பேசுவையா? நீ எல்லாமே பேச. ஓகேவா? போக இந்திரியா அனுபவிக்க வேண்டும் என்ற இடையராத ஆசைகளில் மூழ்கி இருப்பவர்களால் பரம்புருஷ உன்னதமான செயல்கள் இடைவிடாமல் பாடுவதால். ஓகே, இங்கே வந்து என்னன்னா பிரச்சனைகள் வந்து இன்னும் நிறையா இருக்குது. இனி வரும்போது நிறைய பிரச்சனைகள் பார்க்க போகிறோம், நிறையா கதைகள்லாம் வரும், நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஓகேவா? ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரச்சனைக்கு போது சொல்யூஷன் கொடுக்குறாரு இங்கே நாரத முனிவர். என்னதுன்னா போக இந்திரியானா என்ன அர்த்தம்னா சென்ஸ் என்ஜாய்மெண்ட், புலன் இன்பம். ஓகே, இப்போ சப்ஜெக்ட் போகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சா பார்க்கணும். புலன் இன்பம் என்றால் என்ன? வாட் இஸ் சென்ஸ் என்ஜாய்மெண்ட்? ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு விளக்க வேண்டாம், பல விளக்க வேண்டாம், எனக்கு எக்ஸாம்பிள். எஸ் மாதாஜி, சங்கரி மாதாஜி, வாட் இஸ் சென்ஸ் என்ஜாய்மெண்ட்? எக்ஸாம்பிள் மாதாஜி. வாட் எதுலாம் வந்து சென்ஸ் என்ஜாய்மெண்ட்? டிவி பார்க்குறது. சரி, ஓகே. வேற வாட் இஸ் சென்ஸ் என்ஜாய்மெண்ட்? சென்சஸ்னால் நம்ம சென்சஸ். ஓகேவா? அதுக்கு என்ஜாய் பண்ணுறது என்னெல்லாம் நம்ம என்ஜாய் கொடுக்குது. சரி மாதிரி சாப்பிட்றது சென்ஸ் என்ஜாய்மெண்ட். ஓ ஓகே, நான் சொல்லலை, அம்மா சொல்லியிருக்காங்க சாப்பிட்றது. ஓகே, சம்திங் எல்ஸா? சரி வந்து லிசனிங் டு சாங்ஸ். அது ஸோ மச் சாங்ஸ் நல்லா நம்மளுக்கு நல்ல தத்துவம் கொடுத்துருக்க. டிபெண்ட்ஸ் ஆன். ஓகே, நான் சொல்ல செய்யாமல் சொல்லிக்காங்க. அடுத்து முனிஷா பாப்பிடி கூட சொல்லுங்கள். தெரியலையா?
பிரபு யோசிக்கிறீங்களா? பார்க்குறதா? எதை பார்க்குறது பிரபு? ஆன்மீக தவிர்த்து மற்ற விஷயம் பார்க்குறதா? பண்ணிடு பிரபு. பூர்ண இன்பம் என்றால் என்ன? ஒரு எக்ஸாம்பிள் பிரபு. இப்போ நீங்கள் சொல்லிங்க, முதல்ல சொன்னீங்க, நீங்கள் தானே சொன்னீங்க, நீங்கள் டிவி நீங்கள் சொன்னீங்க. ஓகே ஓகே, நீங்கள் ஓகே பிரபு. புரிஞ்சா மதஜி? அம்மா 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 வரல, இதெல்லாம் சரியான நாள் அம்மா தான் மதஜி. அவங்க சார் முடியுமா? எங்கிட்ட கேட்குறீங்க மதஜி? ஆல்கோஹால் முடியுமா முடியாதா? இது என்ஜாய் பண்ண என்ஜாய் பண்ண மதஜி. சென்ஸ் என்ஜாய் மதஜி. மதஜி வாட் சென்ஸ் என்ஜாய்மெண்ட்? வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்ஸ் என்ஜாய் பண்ணால் அது புரியணும். அப்போ சப்ஜெக்ட் உள்ள போடணும். பிரச்சனை புரியலன்னா சொல்யூஷனுக்கு தேடி என்ன பண்ணுறது? இப்போ ஹெல்மெட் போடுங்க சொல்கிறாங்களே, கேம்பெயின் வைக்கிறாங்க, ஹெல்மெட் போடுங்க. ஹெல்மெட் போடுறதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லி ஹெல்மெட் போட சொல்லுவாங்க? மதஜி என்ன சொல்லுவாங்க? அதான் என்ன சொல்லுவாங்க? இப்போ ஹெல்மெட் போடணும்னா பசங்களை வந்து ஸ்கூல் பசங்களுக்கு வந்து கேம்பெயின் வைப்பாங்க, ஹெல்மெட் போடுங்க சொல்லுவாங்க. வெரி குட் மதஜி. அது வெறும் வாயில் சொல்லுவாங்க. அது என்ன சொல்லுவாங்க? சில வீடியோவில் போட்டு காட்டுவாங்க. எக்ஸ்டெண்ட் நடந்த வீடியோ காட்டுவாங்க. எங்களுக்கு நடந்திருக்கு. முந்தி வந்து நான் ஸ்கூலில் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரோக்கோ சிகரெட் குடிக்கூட சொல்லி ஒரு ஸ்லோகம் வைக்கிறாங்க. என்ன ஸ்லோகம் மதஜி? தானாவா தானா அது ரோக்கோ வேணான்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அது நிறைய வீடியோவில் காட்டுவாங்க. கேன்சர் வர மாதிரி, ஹாஸ்பிட்டலில் உயிர் இழக்கிற மாதிரி, ஹாஸ்பிட்டலில் வந்து கடைசி டைமில் வந்து எப்படி சாகுறாங்க கேன்சர் வந்து, அந்த வீடியோலாம் வந்து போட்டு காட்டுவாங்க. அப்போ எல்லாம் வந்து எல்லாம் பயந்து போயிருப்பாங்க. ஒரு நாள் வேணால் குடிக்காமல் இருப்பாங்க, திரும்பி மறுநாள் குடிக்க ஆரம்பிச்சுவாங்க. அதே போல் பேரண்ட்ஸ் மேலே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும், பேரண்ட்ஸை வந்து ஹார்மோன் பண்ணணும்னு சொல்லி சில மோட்டிவேஷன் செய்வாங்க. அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் அழுவாங்க. அன்றைக்கி ஸ்கூல் ஃபுல்லாக அழுவாங்க. ஏமாதிரி ஃபுல் ட்ராமா நடக்கும், பயங்கர ட்ராமா. ஆனால் மறுநாள் வந்து ஐயா தண்ணி எடுத்துருவா, ஐயா அம்மா தண்ணி எடுத்துவானா யாரும் பேச்சு கேட்கறதில்ல. ஸ்கூலில் அழுவாங்க. பார்த்துக்கிற மாதிரி நடந்திருக்கா? ஒன்றும் நடந்தது இல்லையா? ஸ்கூல் இல்லை, ஒன்று ஆரம்பிக்கல மாதிரி எல்லாம் அழுவ வைப்பாங்க. அழுவ வைக்கிற மோட்டிவேஷன் நடக்கும். நடந்திருக்கா இல்லையா பிரபு? உங்களுக்கு இல்லையா பிரபு? மாதிரி சிலிபஸ் மாற்றிட்டாங்களா மாதிரி? இப்போ இது மாதிரி பண்ணுறது இல்லையா? இருக்கே இருங்க பிரபு, உங்கள் செவி கூட சொல்கிறேன். அழுவ வைக்கிற மோட்டிவேஷன் நடக்கும். ஏமா ஒன்றும் நடந்ததுலாம் ஸ்கூலில் அழுவ வைக்கிற மோட்டிவேஷன் நடந்தது இல்லையா உங்களுக்குலாம்? ஒன்றும் சரி, இனி அழுவ வைப்பாங்க ஸ்கூலில். அம்மா அப்பா பற்றிலாம் பேசி சும்மா கூட அழுவ வைப்பாங்க எல்லாத்தையும். பட் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு சொல்ல வந்தேன் நான்? அது என்ன சொல்ல வந்தேன் வந்து? சென்ஸ் என்ஜாய்மெண்ட். அதான் சென்ஸ் என்ஜாய்மெண்ட் என்ன சொல்ல வந்தேன்? ஸோ ஓகே, ஸோ மச் நம்ம சென்ஸ் என்ஜாய்மெண்ட் நம்ம வந்து அதிகமாக இருக்கும் போது நம்ம என்ன ஆகும்னா நம்ம வந்து நிறையா பாவக்காரியங்கள் செய்ய ஆரம்பிப்போம். நம்பர் 1, இப்போ கண், காது, மூக்கு, வாய் இதெல்லாம் வந்து நம்ம என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து பாவங்கள் செய்ய ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட்டு வந்து என்னென்னா எப்படி பிறகு நம்ம கண்ணுகள், காது, மூக்கு, வாயெல்லாம் எப்படி என்ஜாய் பண்ணுது? கடலை பண்ணுது, அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டுது. இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாத்தையும் நம்ம வந்து எப்படி அப்சர்வ் பண்ணுறோம், எப்படி நம்ம வந்து அதை வந்து அணுகிறோம். சவுண்டு வந்து காதில் கேட்குது, விஷுவல் பார்க்குறது வந்து கண்ணால் பார்க்குறோம், ஸ்மெல் வந்து முகர்றோம், ஏன்னா அதுக்கப்புறம் சாப்பிட்றோம், அப்புறம் வந்து ஸ்பரிசம் தொடுறது, காற்று அதெல்லாம் வந்து நம்ம டச் பண்ணுறது. ஓகேவா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சங்கராச்சாரியார் வந்து ஒரு அருமையான உதாரணம் கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு புலன்களுக்கு 5 புலன்களுக்கு 5 சென்சஸ்க்கும் 5 வகையான எனிமல்னு சொல்ல மாட்டாங்க, 5 வகை எனிமல் வச்சு அதுக்கு உதாரணம் காட்டியிருப்பார். ஆக்சுவலி அந்த ஸ்லோகம் எடுத்து வர அது வந்து பத்ம புராணத்தில் சொல்லப்பட்டோம்னு நினைக்கிறேன். மீனா, குரங்கா, அப்புறம் வந்து ஒன்று நாக்குக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 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 உதாரணம் வந்து என்னதுன்னா சங்கராச்சாரியா என்ன சொல்லியிருப்பாருன்னா, நாக்குக்கு வந்து உதாரணம் வந்து மீன். இப்போ மீன் வந்து பார்த்துக்குங்க, மீன் வந்து அது தண்ணியில் கடலில் இருக்குது, ஓகேவா, தண்ணியில் ஆற்றுல இருக்குது. அது எப்படி வந்து ஒரு தூண்டில் மாட்டுது? எப்படி வந்து மாட்டுது? எப்படி மாட்டுது? எஸ், ஓம். அதுக்கு வந்து எது அட்ராக்ட் பண்ணுது?
டேஸ்ட் நாக்கு, வாய், தங்கு. அப்போ அந்த தங்கனுடைய என்ஜாய்மெண்ட்டுக்கு போகும்போது அது என்ன ஆகுது, அந்த ரூம் சாப்பிடும்போது இப்போ என்ன ஆகுது, மாட்டிக்குது. மீன் பிடிச்சிக்கலாம் வந்துச்சு, நோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு மீன் பிடிச்சி ஸோ மச். இருங்க மதி, அந்த சில அந்த மச்சிங் பண்ணுறதுலாம் இருக்கும் மாதிரி. வெக்கேஷன், அடுத்த வெக்கேஷன் கூப்பிட்டு போயிருங்க. ஆனால் நீங்கள் மன்ச்சிங் பண்ணிடாதீங்க. ராத்திரி சொன்னாலே இது முந்தி இருந்தால் பரவாயில்ல, நம்ம மன்ச்சிங் பண்ணி சாப்பிடக்கூடாது. ஓகேவா? தென் வந்து பார்த்தீங்கன்னா மீனை வந்து பாருங்கள், அது வந்து நல்லா சுதந்திரமாக இருக்கும். ஆனால் அது வந்து எங்கே வந்து மாட்டிக்கும், வாயோட கீழே நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது சொல்லிட்டு அது சாப்பிட்றதுக்கு வரும், தென் மாட்டிக்கும். ஓகேவா? அது ஒரு சைடு இருக்கட்டும். ரெண்டாவது வந்து ஸ்பரிசா. ஓகேவா? டச்சுக்கு வந்து உதாரணம் வந்து சங்கராச்சாரி என்ன கொடுத்துருப்பாருன்னா, எலிஃபண்ட், யானை. யானை எப்படி பிடிப்பாங்க, எஸ்பெஷல் கேரளாவில் யானையை பிடிக்கிற கல்ச்சர் அங்கே நிறையா இருக்கும். எப்படி யானை பிடிப்பாங்க? மாதாஜி, சேமாஜி, யூனோவா யானை எப்படி பிடிப்பாங்க? பண்ணி பிரபு, கை பிரபு, கயிறுலாம் வச்சா பிச்சுட்டு போயிடும் பிரபு. யானைக்கு ட்ரிக்ஸ் இருக்குது, எப்படி பிடிப்பாங்க யானையை? இப்போ நீங்கள் ஜூலாம் பார்க்குற யானை அதுவே வந்து ஜூவில் உட்காந்துச்சா மாதாஜி? நான் அதுக்கு வந்து வேண்டுதலை அதை பிடிச்சி ட்ரைனிங் பண்ணி அது வந்து இது பண்ணி மண்டையை கழுவி அதுக்கப்புறம் தான் உட்கார வைப்பாங்க. யானை சர்க்கஸ்லாம் பண்ணுது, அதுக்கு என்ன வேண்டுதலை பிரபு? சர்க்கஸ் பண்ணணுன்னு காட்டுல யானையை பிடிச்சி தான் ட்ரைனிங் பண்ணி இது பண்ணுவாங்க. ஜூக்கு போயிருக்கீங்களா மாதிரி? யானை எப்படி பிடிக்கிறாங்க புரிஞ்சா மாதிரி? ஒன்றுவா யானை எப்படி பிடிக்கிறாங்க? மதிஜி என்ன மாதிரி பாகவத கிளாஸ் ஓட்டுறதுக்கு கேஷ் யூ ரைட் பர்சன். எஸ், கை தட்டுங்க அவங்களுக்கு. வெரி குட் மாதாஜி. அதாவது பெண் யானை இருக்குல்ல, என்றைக்குமே வந்து கேட்ச் பண்ணுறது ஆண் யானை தான் கேட்ச் பண்ணுவாங்க. ஓகேவா? ஏன்னா அந்த பெரிய கயுபாலா, பெரிய அந்த கட்டையெல்லாம், சந்தன கட்டையில் பெரிய கட்டையெல்லாம் இழுக்கிறதுக்கு யானை தான் முடியும். நீங்கள் லோரிலாம் வேலைக்கே ஆகாது. அது தண்ணியில் ஏறணும், அதை கட்டி விட்டு அது பாட்டு அவன் பாட்டு இழுத்துட்டு போவான். ஓகேவா? எண்ணெய் காசு மிச்சம், சாப்பாடு மட்டும் தான் நீங்கள் போட்டால் போதும். ஓகேவா? இது வந்து மெயினாக வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறது, ஆனால் கேரளாவில் மிகப்பெரிய ஒரு இது நடந்துருக்கு. இது செய்வாங்க. இது அப்போ யானையை பிடிக்கணும்னா என்ன பண்ணணும், காட்டு யானையை முதல் பிடிப்பாங்க. அந்த காட்டு யானை பிடிக்கணும் என்ன பண்ணுவாங்க, இவங்க ட்ரெயின் பண்ண ஒரு பெண் யானை இது ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதாஜி என்ன பண்ணுவாங்க, இவங்க அங்கே போயிட்டு அவங்கக்கிட்ட போயிட்டு என்னதே பேச ஆரம்பிப்பாங்க. அவங்க போயிட்டு அங்கே நிற்கிறது இது பண்ணுறது. அப்போ அவர் ஆண் யானை வந்து பார்த்தோன்னே என்ன ஆகும், அவர் கிட்ட வருவார். கிட்ட வந்தோடனே இவங்க வந்து ஒரு பெரிய ஒரு கிரவுண்டு செட் பண்ணி வச்சுருப்பாங்க, ஒரு குழி. இந்த பெண் யானை அதில் உழுவாது. அது என்ன பண்ண அழகாக ட்ரிக்ஸாக கூட்டு வந்து அந்த டச் பண்ணோடனே அவருக்கு வந்து என்ஜாய் ஆகிடுவார். ஃபுல்லாக பேர்ட்ஸ்லாம் பறக்கும், எல்லாம் பாப்பாக்கெலாம் பறக்க ஆரம்பிச்சிடும் அது யானை எனக்கு. அப்புறம் அவங்க மின்னுக்கு போகும்போது பின்னாடி வருவாரா, தென் அதுக்கப்புறம் அந்த குழியில் விழுந்துருவார். இப்போ இந்த இது வந்து என்னது, நம்மளுடைய தொடுதல் சென்சஸ். நம்ம தொடுறது மூலியமாக நம்ம வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறோம். புரியுதா? அதனால தான் வந்து ஆண் பெண் வந்து சின்ன பிள்ளைங்க தான் பிரச்சனை. ஆனால் ஆண் பெண் பெருசாக ஆன போது நம்ம டச் பண்ணுறது ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ தான் நிறைய என்னமோ அந்த டச்சு, என்ன டச்சு, பேட் டச்சு, குட் டச்சா, எல்லா டச்சும் இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் சங்கச்சி அப்பயே சொல்லிட்டாரு. அப்போ தொடுறது மூலியமாக சென்ஸ் என்ஜாய்மெண்ட். அதுக்கு உதாரணம் வந்து என்னது, யானை, எலிஃபண்ட். முதல் சொன்னது என்னது, தங்கு என்னது, ஃபிஷ். நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு ஹாய்ஸ். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது பேர் டெக்னிக்கலாக பேர் ஞாபகம் இல்லை. கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அந்த மின்மினி பூச்சி இருக்குல்ல, வாட் கால் மாதிரி இங்கிலீஷ், வாட் அந்த அந்த கொஞ்சம் ஃபயர்ஃப்ளையா? நாங்கள் சின்ன வயசு லைட் பூச்சி சொல்லுவோம். ஓகேவா? சரி, மின்மினி பூச்சி இல்லை, சரி, என்னது அந்த ஈசல் இருக்குல்ல, ஈசல் சம் இன்செக்ட்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பாருங்கள். இப்போ நீங்கள் லைட்டை அடைச்சிட்டிங்கன்னா இப்போ உடாது வச்சுக்கலாம், ஈசல் எடுத்துக்கோமா. வாட் கால் இனி ஈசல் மாதிரி இங்கிலீஷ் மாதிரி ஃப்ளையா? ஃப்ளை ஈ மாதிரி. ஓகே மாதிரி போடுங்க, கூகுளில் போடுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஈசல் இருக்குல்ல, அந்த ஈசல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அது எல்லாமே பாருங்கள், எல்லாம் எதை தேடி வரும், விளக்கு தேடி தான் வரும். ஆனால் நீங்கள் விடிஞ்ச பிறகு சூரியன் ஒளிச்சு நிறையா இருக்கும். ஆனால் அந்த பறந்து போக முடியுமா? முடியாது. என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா வந்து, ஏன்யா மறுநாள் தான் விடிய போதையா, மறுநாள் காங்கி எல்லாம் விடிஞ்ச பிறகு எல்லாம் வாங்கலேன், பறந்து போ, எங்கே வேணால் பறந்து போனேன். ஆனால் பாருங்கள்
அதுங்க வெளியாகிறது எல்லாமே நைட் டைம்லாம். அவங்க வந்தோன்னே அவங்களுக்கு கண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கே லைட் இருக்குது அது தொடி அது நோக்கி தான் போவாங்க. நம்ம வீட்டில் அடிச்சு ஈஸ்டர் வந்துருக்கா வீட்டில் வந்துருக்கா? இல்லை எங்கள் ஏரியாவில் ஈஸ்டர் வந்தது இல்லைன்னா அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ அது என்ன லைட் தேடி போவோம். அந்த லைட்டை தேடி வந்தோடனே நம்ம என்ன ஆகும், நேராக வந்து லைட்டில் உட்காந்துரும். லைட்டை நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா இல்லைன்னா வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த மெழுகு வச்சு கொளுத்தி விட்டுருவாங்க. அது நேராக வந்தோடனே அந்த 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 தீபத்தில் பட்டோன்னே எரிஞ்சு சாம்பலாயிரும். அப்போ அது வந்து இறந்து போகிறதுக்கு, அடி வாங்குறதுக்கு, உதப்படுறதுக்கு, அது வந்து கஷ்டப்படுறதுக்கு அங்கே எந்த புலன் அதுக்கு வந்து எது வந்து அது எந்த புலன் வந்து இது பண்ணுச்சு? கண்ணு மூலியமாக அது வந்து துன்பத்தை அனுபவிக்குது. மீன் வந்து எது மூலியமாக துன்பத்தை அனுபவிச்சிச்சு? வாய், நாக்கு. பிறகு யானை எது மூலியமாக துன்பத்தை அனுபவிச்சிச்சு? டச், தொடுதல். இப்போ வந்து அந்த பூச்சி வந்து எது மூலியமாக துன்பத்தை அனுபவிக்குது? கண்ணு. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இயர், காது, கேட்குறது, லிசனிங். ஓகேவா? லிசனிங். ஓகே. டீர் இருக்குல்ல, டீர் வந்து எப்படி பிடிப்பாங்க? மான் எப்படி பிடிப்பாங்க? மான் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு கொடுத்து பிடிப்பாங்க. ஓகேவா? அவங்க சவுண்டு வச்சுருப்பாங்க. ஓகேவா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து இப்போ அந்த புல்லாங்குழல் அந்த ஃப்ளூட் வாசிக்கும் போது மானெல்லாம் வரும். ஓகேவா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுண்டு மூலியமாக அந்த ஹண்டர் இருக்கிறாங்களா அவங்க அது மூலியமாக அந்த மானை வந்து இது பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அந்த அந்த பெரிய அந்த ரிங் மாதிரி போட்டு அவங்க பிடிச்சிருவாங்க. அப்போ அது வந்து எது மூலியமாக துன்பத்தை அனுபவிக்குது? காது மூலியமாக. ஓகேவா? காது சவுண்டு மூலியமாக. தென் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல் வந்து என்னதுன்னா தேன் இருக்குல்ல, சாரி தேனா ஒன்று ஏதோ சம்திங் ஒன்று இருக்கும் முகருது இல்லை தேனா, எஸ் ஐ திங்க் தேன் நான் நினைக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா தேன் வந்து அது வந்து ஒரு இடத்துலேருந்து அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இன்னொரு இடத்துல வந்து கூடு கட்டு பாருங்களா. இப்படி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து சில பேர் பிடிச்சிருவாங்க, சில பேர் இதாகிடுவாங்க, அதை வந்து எரிச்சிடுவாங்க. ஓகேவா? எல்லாம் செத்து போயிடும். ஓகேவா? அப்போ அந்த நுகர்தல் மூலியமாக அதுக்கு துன்பம் வருது. ஓகேவா? இந்தமாரி 5 சென்சஸ்க்கும் 5 வகையான சம் எக்ஸாம்பிள் வந்து சங்கராச்சாரியர் கொடுத்துருக்கிறாரு. இப்போ நம்ம வந்து இந்த புலன்கள் என்ஜாய் பண்ண போகும்போது இந்த மாதிரி நம்மளும் இந்த மாதிரியாக இந்த மிருகங்கள் எப்படி வந்து அழிஞ்சு போணுச்சோ, எப்படி கஷ்டப்படுச்சோ, இதே மாதிரி கஷ்டங்கள் நம்மளுக்கு படுவோம். நாக்கு ருசிக்காக வந்து மீன் போகும்போது என்ன ஆகணுச்சு? வலையில் மாட்டிக்கிச்சா? தூண்டியில் மாட்டிக்கிச்சு. நம்மளும் நாக்கு ருசிக்காக நம்ம வந்து நிறைய விஷயங்கள் சாப்பிடும் போது, ஒரு உயிரை கொண்டு சாப்பிடும் போதோ இது பண்ணும்போது நம்மளும் வந்து பிரச்சனையில் மாட்டிக்குவோம், பாவத்தை செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஓகேவா? ரெண்டாவது டச்சு. யானை வந்து அந்த டச்சில் வந்து என்ஜாய் பண்ணும்போது என்ன ஆகணுச்சு? அந்த குழியில் விழுந்துருச்சு. நம்ம வந்து அதே போல் தொடுதல் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படி வந்து கேர்ஃபுல்லாக இல்லைன்னா நம்மளும் வந்து குழியில் விழுந்துருவோம். புரியுதா? நம்பர் 3 மூணாவது வந்து என்ன சொல்லியிருந்தேன்? ஆயுசு, கண்ணு. அந்த கண்கள் மூலியமாக அந்த பூச்சி வந்து எப்படி நெருப்பை நோக்கி போய் அங்கே போயிட்டு அங்கே நெருப்பு சுடுன்னு தெரியாமல் போய் அங்கே போய் விழுந்துச்சோ, அதே போல் நம்ம கண்களையும் வந்து பௌதிக விஷயங்கள் அதிகமாக பார்க்கும்போது நம்ம கண்களையும் சுட்டு எரித்து நம்மளும் பாவ காரியங்களை செய்யறதுக்கு ஆரம்பிப்போம். கண்கள் பல விஷயங்கள் தேட ஆரம்பிக்கும். கண் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். அதனால தான் பில்லோ மங்க தாக்கூரோட கதையில் அன்றைக்கி சிசி கிளாஸ் சொல்லியிருந்தேன். சரியா மதஜி? பில்லோ மங்க தாக்கூரோட எக்ஸாம்பிள் யூனோ லாஸ்ட் வீக் கிளாஸ் சிசி, நாட் திஸ் ரீசன் ஒன், another one. பில்லோ மங்க தாக்கூர் கதை சொல்லியிருந்தேன். கண்ணை வந்து அவர் பிளாக் பண்ணி கண்ணை பிடுங்கி அவர் கண்ணை வந்து வெட்டி எடுத்துருவார் பில்லோ மங்க தாக்கூர். பிகாஸ் இந்த ஒரு கண் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். இந்த ஒரு கண்ணுனால மொத்த 5 புலன்களும் வந்து பார்த்தீங்கன்னா சஃபர் பண்ணும். ஓகேவா? தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல். நுகர்றது மூலியமாக நம்மளுக்கு பிரச்சனை வரும். ஓ வண்டர்ஃபுல் ஒயிட் காஃபி, ஓ வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் சிக்கன் கிரேவி. இந்த ஸ்மெல் என்ன ஆகும்? என்னால் விடவே முடியல பிரபு. இந்த ஸ்மெல்னால நம்ம திருப்பியும் பாவ காரியத்தை செய்ய ஆரம்பிப்போம். ஓகேவா? தென் நம்பர் 5 வந்து என்னது? லிசனிங் மூலமாக நம்ம மைண்டை எஜிடேட் பண்ணும். சவுண்டு வந்து கேட்கும் போது அந்த மானோக்கு சவுண்டு போனோன்னே அது என்ன ஆயிடுச்சு?
மைண்டு வந்து எஜிடேட் ஆகி மைண்டு வந்து மூளை வந்து என்ன ஆயிடுச்சு, யாரும் நம்ம கூப்பிட்றாங்க சொல்லி போகும்போது என்ன ஹண்டர் வந்து பிடிச்சிடுவாங்க. அதே போல் நம்மளோட லிசனிங் வந்து நம்ம வந்து பகவான் சம்மந்தப்பட்ட இல்லாமல் வேறு சைடு போகும்போது நம்ம வந்து என்ன ஆயிடுவோம், நம்ம வந்து பௌதிக விஷயத்தில் மாட்டிக்குவோம். வேறு மைண்டில் வேறு எதுவும் மனசில் எதுவுமே வராது. வெறும் இந்த சவுண்டு, என்ன சவுண்டை கேட்டோமோ அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். நம்ம என்ன பாட்டு கேட்டீங்க, என்ன கதை கேட்டீங்க, என்ன விஷயமோ அதுதான் மைண்டில் இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்ஸ் என்ஜாய்மெண்ட் வெரி 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 டேஞ்சரஸ். இந்த 5 விதத்தில் இழுத்துட்டு போகும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மனசு வந்து கண்ட்ரோல் பண்ணணும். மனசு வந்து எதை கண்ட்ரோல் பண்ணுது? புத்தி கண்ட்ரோல் பண்ணுது. கரெக்டாக? தென் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன சொல்யூஷன்? பகவானை பற்றி இடைவிடாமல் பாடுவதன் மூலமாக அறியாமல் ஏனும் கடலை கடந்து விட முடியும். ஓகே, இந்த 5 என்ஜாய்மெண்ட் வந்து என்ன ஆகுதுன்னா, அழகாக ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறாரு சுகதேவ கோஸ்வாமி. பவ சிந்து இஸ் அ வெரி நல்ல வேர்ட்ஸ். பவ சிந்து என்னன்னா அறியாமை கடல். இந்த என்ஜாய் பண்ணுறோம்ல, இந்த என்ஜாய் பண்ணுறது நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, இந்த என்ஜாய் பண்ணுறது இஸ் வெரி வெரி குட்டு, இது வெரி வெரி ஓகேவாக இருக்குது, ரொம்ப இந்த உலகத்தை அனுபவிக்கிறது பிறந்தவங்க நினைக்கிறோம். நோ, இந்த என்ஜாய்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் த ஓன் ஆஃப் த இக்னோரன்ஸ். இந்த என்ஜாய் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இது அறியாமை. ஏன் நம்ம வந்து இந்த என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து மனசு வந்து போகுது? பிகாஸ் நம்ம மனசு ஃபுல்லாக வந்து தமோ அண்ட் ரஜோ குணம் அதிகமாக இருக்குது. தமோ அண்ட் ரஜோ குணம் அதிகமாக இருக்கும் போது நம்ம ஸோ மச் என்ஜாய் பண்ணுவோம். என்ஜாய் பண்ணுறோம் கேட்டு பாருங்கள், நம்ம நான் சம்பாதிக்கிறேன், நான் அனுபவிக்கிறேன், நான் வந்து என்ஜாய் பண்ணுறேன், இங்கே யார் கேட்குது என்னைய அப்படின்னு கேட்பாங்க. இங்கே என்ஜாய்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய அறியாமை. அதனால் பவ சிந்து. பவ மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது அறியாமை. சிந்துனா அறியாமை என்ன? கடல். சிந்து மீன்ஸ் கடல். ஓகேவா? அப்போ சிந்து அந்த அறியாமை கடல் வந்து என்ன ஆகுது, நம்மளை வந்து நிறையா பாவங்களை செய்ய வைக்கும். நிறைய பேர் பழைய அந்த காலத்து ஆள் சொல்லுவாங்க, இப்பயும் சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்களா, இப்போ இன்னும் ஒரு 2-3 வாரத்தில் தைப்பூசம் வரும்போது, ஓகேவா, பாவத்தை ஃபுல்லாக செஞ்சுட்டு தைப்பூசத்துக்கு முன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எடுப்பாங்க, சைவமாக எடுப்பாங்க. ஓகேவா? இல்லை வாட் எவர் எது என்ன சைவமாக இருப்பாங்க. சில பேர் சைவமாக கூட இருக்க மாட்டாங்க. நாளைக்கு ஒரு திருவிழா, நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன், என்ன பண்ணுவாங்க இன்றைக்கி? மஞ்சள் தண்ணி குடித்தா எல்லாம் வந்து பியூர் ஆயிரும். கரெக்டாக நிறைய பேர் மஞ்சள் தண்ணி குடிச்சா எல்லாம் பியூர் ஆயிரும். யார் நம்ம ஏமாத்துறோம்? கிருஷ்ணகிரி ஜெகவே பிரபு நம்ம ஏமாற்றிக்கிறோம். மஞ்சள் தண்ணி குடிச்சு வேப்பில் வாயில் போட்டால் எல்லாம் பியூரிஃபை ஆயிரும். நம்ம ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த கடவுளோடைய கருணையோ அல்ல அந்த பகவானோட கருணையோ இல்லை எந்த தேவ கருணையோ நமக்கு உண்மையிலே மனசு பூர்வம் பார்த்திங்கன்னா நமக்கு உண்மையிலே நம்மளுக்கு வந்து அதை பற்றி நம்ம அக்கறைப்படுறதே கிடையாது. நம்மளுக்கு என்னென்னா என் பிரச்சனைக்கு சால்வ் கிடைக்கணும், என் பிரச்சனைக்கு தீர்ப்பு கிடைக்கணும், அது மட்டும்தான். நான் சைவமாக இருந்துட்டேன், நான் வந்து முடிச்சுட்டேன், இந்த மாலையை போட்டுட்டேன், இல்லை இந்த பாக்குள் எடுத்துட்டேன், இதை முடிச்சிட்டேன், ஓகே எவ்ரிதிங் இஸ் ஃபினிஷ், என் கவலை தீர்த்துரு. அவர் என்ன பகவானோ இல்லை பக்தர்களோ இல்லை தேவர்கள் என்ன வெயிட்டரா? ஹோட்டலில் போனால் வெயிட்டர் கேட்பாங்களா, ஏன் உங்களுக்கு என்ன வேணும் பாஸ், உங்களுக்கு என்ன கேட்பாங்க அவங்க அதுமாரியா? உங்களுக்கு என்ன பிரச்சனை தீர்க்கணும் வெயிட்டரா? நம்மளுக்கு நம்ம என்னென்ன ஆக்சுவலி வந்து ஏன் நம்ம பிரச்சனை அனுபவிக்கணும்னா நம்ம வந்து ஸோ மச் சென்ஸ் என்ஜாய்மெண்ட், பேச்சை கேட்கறது இல்லை. அதனால் சாஸ்திரங்களை படித்து நம்ம சொல்கிறது ஸோ மச் சென்ஸ் என்ஜாய்மெண்ட் என்ன ஆகும்னா, சென்ஸ் என்ஜாய்மெண்ட் வந்து புற இன்பத்தில், இந்த உலகத்தோட இன்பத்தில் நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தோட இன்பத்தில் நம்ம அதிகமாக போக நம்ம இங்கே கஷ்டப்பட்டு ஆகணும். கரெக்டாக புரிஞ்சா மதிஜி? அண்டர்ஸ்டாண்ட்? அதனால தான் என்ஜாய்மெண்ட் குறைக்கணும்னா உடனே வராது, அது ப்ராக்டிஸ் வராது. ஏன்னா காலம் ஃபுல்லாக வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு திடீர்னு என்ஜாய்மெண்ட் குறைக்க முடியாது. அதனால் என்ன சொல்கிறாங்க, இடைவிடாமல் பாடுவதன் மூலமாக கான்ஸ்டன்ட்லி தொடர்ந்து நம்ம பகவானுடைய சாண்டிங் அண்ட் அவருடைய கதைகளை கேட்கணும். 2 விஷயம் வெரி இம்பார்ட்டன்ட், சிரவணம் அண்ட் கீர்த்தனம். புரியுதா? ஆக்சுவலி நிறைய இருக்குது, பேச வச்சுருந்தேன், பட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மச் விஷயம் இருக்குது. ஓகேவா? அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மகாபிரபு நம்மளுக்கு வந்து 3 விஷயம் கொடுத்துட்டு போகிறாரு. மகாபிரபு நம்மளுக்கு முக்கியமாக 3 திங்ஸ் கொடுத்துட்டு போகிறாரு. வாட் இஸ் திஸ்? அது என்னது? வாட் இஸ் அது என்ன 3 விஷயம் என்னது முக்கியமாக யாருக்கு தெரியும்? நாம ருச்சி, ஜீவதோயா அண்ட் வைஷ்ணவ சேவா. இந்த 3 விஷயம் மகாபிரபு கொடுத்து போகிறாரு. நம்மளே பியூரிஃபை பண்ணிக்கிறதுக்கு, நம்மளே சுத்தப்படுத்திக்கிறதுக்கு. இந்த 3 விஷயம் இல்லாமல் நம்ம எதுவுமே இங்கே செய்ய முடியாது. கோடி மதஜி கடிச்சா நாம ருச்சி, ஜீவதோயா அண்ட் வைஷ்ணவ சேவா.
வாட் இஸ் நாம ருச்சி? நாம ருச்சினா பகவானுடைய சாண்டிங் பண்ணுற நாமம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நாம ருச்சி, நாமத்தை ஜபம் பண்ணணும். நாமத்தில் எல்லா வகை டேஸ்ட்டும் இருக்குது. அதனால தான் நரோத்தம தாஸ் தாக்கூர் பாடலை சொல்கிறாரு, கோலோகேர பிரேமதன ஹரிநாம சங்கீத்தன. கோலோகேர பிரேமதன, அங்கே பகவான் லோகத்தில் இருக்கக்கூடிய பிரேமை, அன்பு, அதோட சொத்து வந்து என்னது? ஹரிநாம சங்கீத்தனம். பகவான் லோகத்தில் வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம ஜபம் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, சாண்டிங் பண்ண மாட்டாங்க. பகவான் லோகத்தில் சாண்டிங் பண்ணியிருப்பாங்க உட்காந்து, அங்கே ஜபம் பண்ண மாட்டாங்க. அங்கே அவங்களோட நரம்பு, ரத்தம், நாடி நரம்புல எல்லாத்துலேயும் ஹரிகிருஷ்ண மந்திரம் இருக்கும். அவங்க 24 hours சேவையில் இருப்பாங்க. அவங்க முழுக்க கிருஷ்ணரை எப்போயும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ பகவான் லோகத்தில் அந்த நாமம் தான் வந்து பிரதானமானது, அதான் ப்ரிடோமினேட், அதுதான் வந்து ஃபுல்லாக கொங்கர் பண்ணியிருக்கு. அந்த நாமம் தான். அந்த நாமத்தை மகாபிரபு எடுத்துகிட்டு வர்றாரு. மகாபிரபு வந்து பாருங்க, அவர் வந்து எல்லா இன்கார்னேஷன்லையும் பார்த்தீங்கன்னா எல்லா அவதாரத்திலையும் இஸ் அ கிரஸ் ஜுவல். அவர் தான் மணிமகுடம் மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். ஆனால் அந்த மகாபிரபு இந்த கலியுகத்தில் நம்மளை காப்பாற்றுறதுக்கு அவர் வேறு எதுவுமே எடுத்து வரல. ஒரே விஷயம் எடுத்து வர்றாரு. என்ன எடுத்து வர்றாரு? நாமத்தை கொண்டு வர்றாரு. இந்த நாமத்தை சாண்டிங் பண்ணால் தான் நம்ம உருப்பட முடியும். நாமம் சாண்டிங் பண்ணாலும் உருப்படவே முடியாது நம்ம பக்தியில். நம்ம ஏன்னா மகாபிரபு வந்து வேறு எதுவுமே எடுத்து வரல. புக்கோ இல்லை சாஸ்திரத்தையோ இல்லை வந்து வெறும் எதாச்சும் எடுத்து வந்தாரோ? எதுவுமே எடுத்து வரல. ஆயுதம் எடுத்து வரல. எந்த ஒரு வெப்பனும் எடுத்து வரல. ஒன்லி ஒன்றே ஒன்று தான் எடுத்து வந்தார். என்னது? ஹரிநாமத்தை மட்டும்தான் அவர் எடுத்து வந்தார். அதான் நாம ருச்சி. அந்த நாமத்தில் நம்ம டேஸ்ட்டு கிடைக்கிறதுக்கு நாம ஜம் பண்ணோம். அன்றைக்கி ஒரு ஆர்டிக்கல் நான் படிச்சிருந்தேன். அங்கே வந்து அதில் ஒரு ஆச்சாரியர் சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த குரு, அந்த ஆச்சாரியர், அந்த மகாராஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் வந்து அவர் வந்து கௌடிய மாட்டில் உள்ளது, சைத்தன்ய கௌடிய மாட். ஓகேவா? அவரோட அந்த ஆர்டிக்கலை வெரி வெரி ஹை கிளாஸ் ஆர்டிக்கல். அது என்ன போட்டிருந்தாருன்னா, நாமத்தில் எப்போ ருச்சி ஏற்படுதோ அப்போ தான் நம்மளுக்கு நியூ இயர், அப்போ தான் நம்மளுக்கு பொங்கல், அப்போ தான் நம்மளுக்கு போகி, அப்போ தான் தீபாவளி, அப்போ தான் எல்லாமே புதுசாக. அப்போ தான் நாமத்தில் ருச்சி கிடைக்காத வரைக்கும் நம்ம வந்து அதுக்கு உண்டான முயற்சிகள் எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்கணும். நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். கிடைக்கல நம்மளுக்கு நாமத்தில் டேஸ்ட் வரணும்னு சொல்லி நம்ம வந்து சோர்ந்து போய் உட்காந்துடக்கூடாது. நம்ம ரொம்ப வந்து டவுன் ஆகி உட்காந்துக்கூடாது. இன்றைக்கி கிடைக்கலையா, நம்ம அதை முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். கண்டிப்பாக அடுத்த ஒரு நாள் கிடைக்கும். நம்ம எஃபர்ட் போட்டுக்கிட்டு இருக்கோம். எஃபர்ட் போடணும். புரியுதா நிரஞ்சனா மாதாஜி? அண்டர்ஸ்டாண்ட்? சாண்டிங் பண்ணுறீங்களா? சாண்டிங் பண்ணுறீங்களா மகேசன் பிரபு? அப்போ எப்படி பிரபு சாண்டிங் பண்ணுறீங்களா மாதாஜி? எத்தனை நாள் பண்ணுறீங்க? வெரி குட். சாண்டிங் பண்ணணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் பண்ணுறீங்களா பிரபு? எத்தனை பண்ணுறீங்க பிரபு? ஒரு மாலை, அட்லீஸ்ட் ஒரு 2 மாலை பண்ணுங்கள் பிரபு. ஒரு 2 மாலை, ஒரு 3 மாலை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் பண்ணுவாங்க. நாம தான் நம்ம காப்பாற்றோம். நாம ஜபம் பண்ணாமல் நீங்கள் எது பண்ணுவோம்? அதெல்லாம் நாம ருச்சி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரி, நாம வெரி இம்பார்ட்டன்ட். அந்த நாம தான் ருச்சி ஏற்படணும், டேஸ்ட்டு கிடைக்கணும். அந்த டேஸ்ட் கிடைக்கிறதுக்காக நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து அந்த எப்படி டேஸ்ட் கிடைக்கிறதுக்காக தான் நம்ம வந்து பயிற்சி பண்ணுறோம், பக்தி பயிற்சி பண்ணுறோம். இந்த பக்தி, இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாமத்தை சுற்றி தான் இருக்குது. இந்த நாமத்தை வச்சு தான் நீங்கள் இங்கே ஃபங்க்ஷனு, ஃபெஸ்டிவலு, ஆரத்தி எல்லாமே நாமத்தில் ருச்சி கிடைக்கிறதுக்காக தான் இந்த இவ்வளோ ஃபெஸ்டிவலும். நாமத்தில் ருச்சி கிடைக்கிறதுக்காக தான் இவ்வளோ முயற்சிகளும். நாமத்தில் ருச்சி கிடைச்சா தான் பகவான் லோகத்துக்கு போக முடியும். பரணி பண்ணுறீங்களா பரணி? தென் 2வது ஜீவதோயா. மகாபு கொடுத்து நம்மளுக்கு ஜீவதோயா. வாட் இஸ் ஜீவதோயா? ஜீவராசிகள் மீது கருணை காட்டணும். கருணை காட்டணும் என்னதுன்னா, அவங்கள கிருஷ்ண பக்திக்கு கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணணும். அவங்களுக்கு நம்ம நீங்கள் வெளியெலாம் போவேன்னா முதல்ல நம்ம வீட்டில் சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். நம்ம தெரிஞ்ச சுற்றி இருக்கிறவங்க, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, நம்ம டெவோட்டிக்கு நம்ம இது பண்ணணும். அதான் ஜீவதோயா. ஜீவதோயனா அவன் பிரச்சாரம் பண்ணுறது மட்டும் ஜீவதோயா இல்லை. நம்மளை காப்பாற்றிக்கணும். ஜீவாத்மாவா நமக்குள்ளே ஜீவாத்மா இருக்கல, அந்த ஜீவாத்மாவை காப்பாற்றணும். அப்புறம் மற்ற ஜீவாத்மா காப்பாற்றலாம். ஒரு சங்கரி மாதாஜி, நம்ம ஜீவாத்மா நம்மளை காப்பாற்றுன்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நம்ம மனுஷனா நம்மளை காப்பாற்றுன்னு என்ன அர்த்தம்? எக்ஸாம்பிள் வாட் இஸ் தத்துவம்? எக்ஸாம்பிள் இருக்கல. நம்மளை காப்பாற்று என்ன அர்த்தம் சொல்லுங்க ப்ரோ? நம்மளை காப்பாற்றிக்கணும். ஜீவதோயனா ஜீவாத்மாவுக்கு கருணை காட்டணும். நம்ம ஆத்மாவுக்கு நம்ம கருணை காட்டணும். அப்புறம் மற்றவங்களுக்கு பிறகு காட்டலாம். அப்போ நம்மளுக்கு கருணை காட்டுறதுனா என்ன அர்த்தம்? நாமத்தை ஜபம் பண்ணணும், சாதனா பக்தியை ஃபாலோ பண்ணணும்,
துளசி பூஜை போட ட்ரை பண்ணணும், டெம்பிளுக்கு வரணும், அசோசியேஷன் பண்ணணும், சேவை செய்யணும். அப்போ தான் ஜீவாத்மா வந்து ஒழுங்காக இருக்கும். இல்லைன்னா அந்த ஜீவாத்மா வந்து இந்த புலன்களோட ஆசைப்படி போய் பாவங்களை செஞ்சு திருப்பி பாவக்காரத்தில் விழுந்தோடனே திருப்பி வந்து நரகத்துக்கு தான் போவோம். டெஃபினட்டாக நடக்கும். கிருஷ்ண பக்தி பண்ணினா நரகத்துக்கு போக மாட்டோம். யார் சொன்னா? பரணி அது சொல்லியிருக்காங்களா? புக்கில் போட்டிருக்கா? கிருஷ்ண பக்தி செஞ்சுனா நரகத்துக்கு போக மாட்டோம் ப்ரோ, நாங்கள் சேஃப் பிரபு, நரகத்துக்கு போக மாட்டோம். நாங்கள் கிருஷ்ண பக்தி வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆட்டோலையும் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, கிருஷ்ணன் காப்பாற்றிடுவார். கிருஷ்ணகாந்த பதி சொல்லிக்கார பகவானே, நீ கிருஷ்ண பக்திக்கு வந்துடு, என்ன அட்டூலி வேணால் பண்ணு, என்ன கூத்து வேணால் பண்ணலாம், நான் காப்பாற்றிடுவேன். சொல்லிக்காரா மதிஜி? சொல்லிக்காரா? என்ன அட்டூலியம் பண்ணலாமா? கிருஷ்ண பக்தி வரும், நம்ம சில தடுமாற்றம் இருக்குது, சம் மிஸ்டேக்ஸ் இருக்குது, பகவான் கேன் டொலரேட், பகவான் பொறுத்துக்கொள்வார். ஏன்னா பத்தித்த பாவன், நம்ம கட்டுண்ட ஆத்மா காப்பாற்ற வந்துருக்காரு. ஆனால் கிருஷ்ண பக்தி கிடச்சிருச்சுன்னா ஒரு அட்வான்டேஜ் வச்சுக்கிட்டு, ஒரு சாக்கு வச்சுக்கிட்டு அதை வச்சு வந்து ஒன்றும் நம்ம என்ன வேணால் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது நெக்ஸ்ட் லைஃப் எங்கே மதிஜி? நெக்ஸ்ட் லைஃப் மதி நீங்கள் எங்கள் ப்ரெசன்ஸ் இல்லை, மைண்ட் எங்கே இருக்குது? கோ டு ஹேலா. அதாவது வந்து நம்ம கிருஷ்ண பக்தி வெரி சீரியஸாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அதனால் ஜீவதோயனா நம்ம ஆத்மாவுக்கு நம்ம வந்து கருணை கொடுக்கணும். அதுனா என்ன அர்த்தம்? சாதனா பக்தி ப்ராக்டிஸ் பண்ணுறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாம ஜெபம் என்ன லிசனிங், நாம ஜெபம் என்ன லிசனிங் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கேட்குற பழக்கம் இல்லை, அதுவும் பார்த்தீங்கன்னா சிரவணம், லிசனிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் கேட்குறதுக்கு ரெடியாக இல்லை, கேட்குறதுக்கு பழகலை, கேட்கலன்னா எப்போ வந்து நாமத்தோட க்ளோரிஃபிகேஷன் எப்போ தெரியும்? நாமத்தோட தத்துவம் எப்போ புரியும்? பகவானை பற்றி எப்படி தெரியும்? சரி, நம்ம சம்பிரதாயத்தை பேர் என்ன? அது சாந்தி மாதிரி சொல்லுங்கள். நம்ம சம்பிரதாயத்தை பேர் என்ன? அது நிரஞ்சன மாதிரி சொல்லுங்கள். நம்ம சம்பிரதாயத்தை பேர் என்ன? அது பரணி சொல்லுங்கள். நம்ம சம்பிரதாயத்தை பேர் என்ன? மகேஷ் பிரபு சொல்லுங்கள். பிரம்ம ಮತ್ತು கௌடி வச்சு சம்பிரதாயம். அப்பப்போ இது அப்பப்போ ஒரு டிவோட்டி எங்க சொன்னார், பிரபு நீங்கள் சமயத்தில் ரூப கோஸ்வாமி, சனாத கோஸ்வாமி, ரகுநாத பட்ட கோஸ்வாமி, ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி, கோபால் பட்ட கோஸ்வாமி, இப்படி இந்த மாதிரிலாம் சொல்லும் போது தான் தெரியுது பிரபு, நம்மளாம் அவங்க லைனில் தான் நம்ம இருக்கிறோம். அப்பப்போ பிரம்ம ಮತ್ತು கௌடி சம்பிரதாயம் அப்போ தான் ஞாபகம் வருது பிரபு, நீங்கள் இதெல்லாம் சொல்லும் போது தான் ஞாபகம் வருது. இப்போ அந்த நிலைமைக்கு ஆச்சு. நம்ம பிரம்ம ಮತ್ತು கௌடி சம்பிரதாயத்தில் இருக்கிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆச்சாரியர்கள் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க, நம்ம ஆச்சாரியர்களோட மூட்டோடு நம்ம கனெக்ட் பண்ணணும். இங்கே என்னவா இருக்குது? புக்கு இருக்குது, கிளாஸஸ் இருக்குது, அவங்க சொன்னதை வந்து படிக்கிறோம். ஆனால் நம்ம குரு பரம்பரை ஆச்சாரியர்களோடு நம்ம டிஸ்கனெக்டாக இருக்கிறோம். அப்போ எங்கே ஜீவத்வயா? எப்போ நம்ம ஆத்மாவுக்கு நம்மளே எப்படி வந்து நன்மை சேர்க்குது? ஜீவத்வயனா நம்ம ஆத்மா நம்மளை காப்பாற்றணும், பிறகு மற்றவங்களை காப்பாற்றணும். இப்போ நம்ம ஆத்மா நம்ம காப்பாற்றும் போது சாதனா பக்தி, சிரவணம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எது சொன்னேன்னா பிரம்ம ಮತ್ತು கௌடி சம்பிரதாயம்னா, இப்போ நம்ம வந்து நம்ம சம்பிரதாயம் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கல, கேட்கலன்னா எப்படி நம்மளை சம்பிரதாயம் பற்றி தெரியும்? இப்போ ஒரு கிளாஸுக்கு வரல, அட்டென்ட் பண்ணலாம், ஒரு நாம ஜபமே பண்ணுறீங்க, ஒரு சாண்டிங் பண்ணுறீங்க, கேனா மதிஜி கேன் டெலிவரா மதிஜி? அன்றைக்கி ஒரு இடத்துல ஒரு கிளாஸில் எங்கேயோ ஒரு சென்டரில் நினைக்கிறேன், குரு எடுக்காமல் ஒரு நாம ஜபம் பண்ணாலே போதுமே, அதுதான் அதுக்கப்புறம் தான் நம்ம பகவான் நாமம் தானே, நம்ம வந்து நம்ம பகவான் காப்பாற்ற மாட்டாரா? யாருக்கு இங்கே ஆன்சர் பண்ண முடியும்? பகவான் நாமத்தை வந்து பிரபு ஹரிகிருஷ்ண மகாமந்திரா இதை சொன்னால் பகவான் லோகத்துக்கு போயிடலாம். ஆனால் இப்போ எதுக்கு குரு இல்லாமல் நாம ஜபம் பண்ணி பகவான் லோகத்துக்கு போயிடலாமே? கரெக்டாக மகேஷ் பிரபு? ஆனால் அது கரெக்ட் இல்லை. கிளாஸஸ் தான் ஓடுது, நாம ஜபம் இருக்குது. why we need initiation? எதுக்காக டீச்சர் எதுக்கு வேணும்? பிரபு சேவிஸ் இருக்குது, டெம்பிள் இருக்குது, ஆரத்தி இருக்குது, கீர்த்தனம் இருக்குது, பிரசாதம் இருக்குது, கிளாஸஸ் ஓடுது, ஆன்லைனில் ஓடுது, பக்தி சாஸ்திரி, பக்தி பிரிஷா, என்னெல்லாம் எல்லா பக்தியும் ஓடுது. ஓகேவா? நாம ஜபம் இருக்குது. எதுக்காக குரு அவசியம்? நாலேஜ் கிளாஸ் ஓடுதா பிரபு? யசோகந்த மோதிஜி
மாதாஜி சங்கரி மாதாஜி To clear your sins from an expert guidance. எக்ஸ்பீரியன்ஸ் கைடன்ஸ்க்கு. எஸ். உங்கள் பாவத்தை யார் எடுக்கிறது? கிருஷ்ண ப்ரோ, நம்மளை பாவத்தை யார் எடுக்கிறது? குரு மட்டும்தான் எடுத்துக்குவார். சாரி டு சே, நம்ம கூட இருக்கிறவங்க அண்ணன் தம்பியோ மனைவியோ கணவரோ பிள்ளைங்களோ யாரும் எடுக்க மாட்டாங்க. ஒரு அப்பாவோட பாவத்தெல்லாம் மொத்தமாக எடுத்துக்கிறீங்களா? ஒரு 100 பிரிவில் உள்ள பாவத்தெல்லாம் முடியுமா? முடியாது. இப்போ பரணியோட 1000 பிரிவில் பாவத்தை எடுத்துக்க முடியுமா உங்களால்? முடியாது. புரியுதா மாதாஜி? நீங்கள் புருவோட பாவத்தை எடுக்க முடியாது, அவர் பாவத்தை நீங்கள் எடுக்க முடியாது. யார் பாவம் எடுக்க முடியாது. நம்மளோட பாவத்தை எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆள் தான். யார்? குரு. இப்போ இந்த தத்துவங்களை எங்கே புரியும்? கிளாஸுக்கு வந்தால் சிரவணம் பண்ணால் புரியும், கிளாஸு கேட்டால் புரியும். அதனால தான் வந்து சிரவணம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ நம்ம சாதனா பற்றி ப்ராக்டிஸ் பண்ணணும். சாதனா ப்ராக்டிஸ் பண்ணதான் நம்மளை காப்பாற்ற முடியும். பிறகு மற்றவங்க காப்பாற்ற முடியும். நம்ம மற்றவங்களும் சொல்ல முடியும். நம்மளே ஒழுங்காக ஃபாலோ பண்ணல, நம்மளே வந்து கோளாறாக இருக்கும். நீங்கள் எப்படி மற்றவங்கள ஜீவத்தை எப்படி காப்பாற்றுவீங்க? டெம்பிள் நீங்கள் டெம்பிள் வரதெல்லாம் எப்படி மற்றவங்க வருவாங்க? ஜீவதோயனா மற்றவங்க கருணை காட்டணும். என்ன ஆல்சோ அதுக்கு மொதல் விஷயம் நம்மளுக்கு நம்ம ஆத்மா நம்ம காப்பாற்றணும். 3வது விஷயம் வைஷ்ணவ சேவா மகாபிரபு கொடுத்துருக்காரு. சரி, வைஷ்ணவ சேவானா உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அதை முதல் சொல்லுங்கள் பார்க்கலாம். வாட் இஸ் வைஷ்ணவ சேவா ப்ரோ? வைஷ்ணவ சேவானா என்ன? அது விஜயா விலாசி மாதாஜி எப்படி ப்ரோ? எனக்கு உதாரணம் ப்ராக்டிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதா? தேவை என்ன ப்ரோ? என்ன தேவைன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண எனக்கு முதல் தெரியணும். எனக்கு வைஷ்ணவ சேவனை என்ன? அது அது ட்ரை மாதிரி. ஓகே, குட். இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுறது வேறு. அதுக்கப்புறம் வேறு சொல்லிட்டாங்க. வேறு அது மட்டும் தானே வைஷ்ணவ சேவா? சாண்டிங் பண்ணுறது. சரி, வேறு அது எஸ் ஃபிசிக்கலாக. வைஷ்ணவ சேவனா வந்து வப்பு சேவா அண்ட் வாணி சேவா. வப்பு சேவனா அவங்களுக்கு பர்சனலாக சேவை செய்யுது. ஒருத்தர் திடீர்னு அவங்க ஏர்போர்ட்டில் வந்துட்டாங்க, அங்கே போய் ஏற்றிட்டு வருது, இங்கே வந்துட்டு அங்கே ரூம் அரேஞ்ச் பண்ணுறது, அவங்க துணி துவச்சி போகிறது, அவங்க சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுறது, அவங்க சமைச்சு கொடுக்குறது, அவங்க பார்த்துக்கிறது, மசாஜ் பண்ணுறது, கால் மசாஜ் பண்ணுறது. நாங்களாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கடைக்கு போகும்போது எங்கள் குரு மனசுக்கு வந்து நம்ம புருப்பில் ஒரு புருப்பு வந்து போய் மெசேஜ் பண்ணி விட்டார். இந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா குருக்கு ஃபிசிக்கல் சேவை. இது வந்து வப்பு சேவா. ஓகேவா? வாணி சேவானா வந்து அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுறது, அவங்க சொன்னதை கேட்குறது, 4 கோட்பாடு கடைப்பிடிக்குது. வாட்ஸ் 4 பிரின்சிபல் என்னது? 4 கோட்பாடு என்னது? அது சொல்லுங்கள், சாந்தியமாக சொல்லுங்கள். மீட் ஈட்டிங், ஆல்கஹால், கேம்பிளிங், செக்ஷுவல் லைஃப், இலிசிட் செக்ஸ். 4. வெரி குட். சாந்தி மத கைத்து விட்டு கொடுங்க. இந்த 4 விஷயத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? அது மட்டும் தானே சாண்டிங் பண்ணுறது, அப்புறம் வந்து சேஃப்டி செய்யுது. இது எதுவுமே செய்வதில் நம்ம வைஷ்ணவ கிட்ட கருணை கேட்கணும். எப்படி வைஷ்ணவ கருணை கிடைக்கும்? நீங்கள் ரஜாமதி மச்சிருக்கீங்க, கொஞ்சம் இப்படி வாங்க. இல்லை எப்படி வைஷ்ணவ கருணை கிடைக்கும்? நோ சாண்டிங் மாதாஜி, நோ சேவிஸ். என்ன ஹவ் யூ கேன் டிமாண்ட் மாதாஜி வைஷ்ணவ சேவை கிடைக்கும்? எப்படி டிமாண்ட் பண்ண முடியும்? எஸ், மகாபுரம் 3 விஷயம் கொடுத்து போயிருக்காரு. நாம ருச்சி, ஜீவதோயா என் வைஷ்ணவ சேவா. நாம ஜெபம் பண்ணணும், ஜீவதோயா மற்றவங்க கருணை காட்டணும். அதுக்கு முன்னே நம்மளை கருணை காட்டணும். நம்மளை ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும். என் வைஷ்ணவ சேவா, பக்தர்களுக்கு வைஷ்ணவர்கள் சேவை செய்யணும், இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மகாபிரபு நம்மளுக்கு வந்து மெயினாக நாமத்தை கொடுத்துருக்காரு நம்மளுக்கு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம துர்பாக்கியசாலியாக இருக்கிறோம். நாமத்து மேலே டேஸ்ட்டு கிடைக்கிறதில்ல, நாமத்தை ஜெபம் பண்ணுறதில்ல, நாமத்து மீது நம்பிக்கை இல்லை, நாமத்து மீது ருசி ஏற்படுறதில்ல. இந்த நாமத்து மீது நான் வந்து என்ன சொல்கிறது, அந்த நாமத்தை பற்றிய உண்டான இன்ஃபர்மேஷன் நம்மக்கிட்ட இல்லை. அப்போ இன்ஃபர்மேஷன் இல்லாதப்போ எப்படி நம்ம நாம ஜெபம் பண்ண முடியும்? நாம ஜெபம் நம்ம வந்து அதுலேயே பெரிய பிரச்சனை ஆயிடும்.
தட்ஸ் வை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக இருக்கும், நம்ம வந்து துர்பாக்கியசாலியாக இருக்கும் சொல்லி இங்கே சொல்கிறாங்க. தென் நம்ம வந்து நாம ஜெபம் பண்ணாமல் நம்ம வந்து துர்பாக்கியசாலி ஆகும்போது, நீங்கள் ஈவன் நம்ம டெம்பிளுக்கு போகிறோம், பிரசாதம் சாப்பிட்றோம், எல்லாத்துலேயும் ஃபெஸ்டிவல் கலந்துக்கிறோம், ஆனால் நாம ஜெபம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக மாயா அந்தகார், மாயா நம்ம மைண்டை வந்து கேப்சர் பண்ணிடும். ஃபெயில், டோட்டலி ஃபெயில். அண்டர்ஸ்டாண்ட் மதஜி? புரியுதா பிரபு? நாம ஜெபம் இல்லைன்னா டோட்டலி ஃபெயில், எதுவுமே இங்கே இது பண்ணாது. ஓகே, சம் சுக்குர்த்தி இருக்கும், சேவை செஞ்சதெல்லாம் இருக்கும், ஆனால் நாம ஜெபம் தான் உங்களுக்கு இது பண்ணும். உங்கள் நாம ஜெபம் தான் உங்களுக்கு கொண்டுட்டு போகும். எல்லா வகையான புலன் இன்பத்தை, எல்லா வகை சென்ஸ் என்ஜாய்மெண்ட் குறைக்கும். சென்ஸ் என்ஜாய்மெண்ட் குறைக்கும் போது தான் உங்களுக்கு பகவானோடைய ஸ்பிரிச்சுவல் மீது உங்களுக்கு வந்து டேஸ்ட் கிடைக்கும். நம்ம சென்ஸ் என்ஜாய்மெண்ட் நம்ம அதிகமாக போகும்போது நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவலாக டேஸ்ட் குறையும். ஆன்மீகத்தில் டேஸ்ட் குறையதுனால ஞாபகிங்க, நம்மளுக்கு வந்து பௌதிகத்தில் டேஸ்ட் அதிகமாகுது. இங்கே பொருளூரில் பூர்வபாதியில் சொல்லியிருக்காரு, எடுத்தோன்னே முதல் லைன்லேயே பாருங்க, ஜீவராசியால் சிறிது நேரம் கூட அமைதியாக இருக்க முடியாது. கரெக்டாக இல்லை மதஜி? வாட் இஸ் இங்கிலீஷ் மதம் படிங்க, அந்த முதல் லைன் மட்டும். The symptom of a living being is that he cannot remain silent even for some time. கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க முடியாது. நம்ம ஏதாச்சும் இதில் ஒன்று இருக்கணும், இல்லை அதில் இருக்கணும். ஒன்று கிருஷ்ணன் கிடைக்கணும், மாயா கிடைக்கணும். அப்போ நம்ம பகவான் மீது நம்மளுக்கு நம்பிக்கை குறையுதுன்னா, பகவான் கிருஷ்ண பக்தி மீது நம்மளுக்கு டேஸ்ட் குறையுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டு, நம்மளோட விருப்பம் எங்கே இருக்குது? மாயா கிட்ட இருக்குது. மாயானா என்ன அர்த்தம்? மாயானா என்ன அர்த்தம் மதி? நீ டிரான்ஸ்லேட் பண்ணுறீங்க மதி. வாட் இஸ் த மாயா? ஓகே, நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது. மாயானா வந்து என்னது? நம்மளுக்கு வந்து நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணி நம்மளை வந்து பகவான் கிட்டேருந்து தூரமாக கொண்டு போயிடுவாங்க. வாட் இஸ் த மாயா ஆக்டிவிட்டி? ரெண்டு ஆக்டிவிட்டி இருக்குது. வாட் இஸ் மாயா மதி? சொல்லுங்கள். அது ரெண்டு டைப் மாயா. மாயாவோட ஆக்டிவிட்டி என்னது? சரி, யோகா மாயானா என்னது, மகா மாயானா என்னது? கேஷ் மதி, யோகா மாயானா பகவான் சேவைக்கு ஹெல்ப் பண்ணுவோம், யோக மாயா. மகா மாயானா நம்ம வந்து பகவான் கிட்டே நம்ம கொண்டு போயிடுவோம், தூரம் கொண்டு போயிடுவாங்க. தென் மகா மாயாவோட ஆக்டிவிட்டி என்னது? ஆவரணான் மிக கிரியா அண்ட் பிரகட்பாட் மிக கிரியா. ஆவரணான் மிக கிரியானா நம்ம மைண்டை, நம்ம மனசை அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிடுவாங்க. தென் நம்பர் 2 பிரகட்பாட் மிக கிரியானா நம்மளை பகவான் கிட்ட தூரமாக கொண்டு போயிடுவாங்க. நம்ம ஜீவாத்மா நம்ம சும்மா இருக்க முடியாது. ஒன்று கிருஷ்ணன் பக்தியில் இருக்கணும், இல்லை கிருஷ்ணன் சேவையில் நம்ம இருக்கணும்னா மாயா கிட்டேருந்து நம்ம கொஞ்சம் வெளியாகிட்டோம் அர்த்தம். நம்ம பகவான் மீது அன்றைக்கின்னு பார்த்து இன்றைக்கி சாண்டிங் பண்ணவே இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா, இன்றைக்கி ஜெபம் பண்ணவே இன்ட்ரெஸ்ட் இல்லை, இன்றைக்கி கோயிலுக்கு போகவே நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இன்றைக்கி நம்ம சேவை செய்த இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா, அந்த நேரத்தில் அந்த தருணத்தில் நம்ம மாயாவுடைய சிக்கல்லாம் மாட்டிக்கிட்டோம். புரியுதா பிரபு? சில நேரத்தில் ஓகே இருக்கும், சில நேரம் இருக்கணும். நம்மளை வந்து போட்டு ஆட்டி படிச்சிருக்கோம். அதனால தான் முழுசாக பகவான் சேவைக்கு வரணும்னா, முழுசாக பகவானுடைய இதில் இருக்கணும்னா ஹேவ் டு சரண்டர். ஓகேவா? அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பகவான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முக்குணத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம நல்ல கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து கிருஷ்ணா கோவிந்தா அப்படின்னு நம்மளை மிஞ்சின டிவோட்டி யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு பயங்கர டிவோட்டியாக இருப்போம். திருப்பி ரஜோ குணம் வந்துருச்சுன்னா, கொஞ்சம் தமோ குணம் வந்துச்சுன்னா அவர் கத்தி கூட்ட கூட வரமாட்டோம். மாறிக்கிட்டே இருக்கும் போயிட்டு மேலே கீழே போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம வந்து சரண்டர் பண்ணணும், பகவான்கிட்ட சரண்டர் பண்ணுறது போது கற்றுக்கணும். ஓகேவா? நான் அந்த டாப்பிக்கில் போகல, அது போனால் டேரெக்டாக ஒன்றா போயிடும். பட் கம் டு கன்க்ளூஷன். ஓகேவா? டைம் குறவாக்குனால நான் கன்க்ளூஷன் போகிறேன். இன்னும் ஸோ மச் இருக்குது பாருங்க, புரியுதா? ஸோ மச் பாருங்கள். நான் இதுக்கு நடுவில் ஜம்ப் பண்ணி வந்திருக்கேன். இங்கே ஒன்று இருக்குது. அது பார்த்தாம எங்கே இங்கே வேறு உங்களுக்கு வச்சுருக்கேன். so much இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஜஸ்ட் சாண்ட் ஹரே கிருஷ்ணா பி ஹாப்பி இல்லை மாதாஜி? சாண்ட் ஹரே கிருஷ்ணா எப்படி பி ஹாப்பி ஆகுனா இவ்வளோ நாலேஜ் உங்களுக்கு வேணும், கற்றுக்கணும், உழைப்பு போடணும். அது நீங்கள் திடீர்னு மேலேருந்து பூமியில் வரும்போது டாக்டர் ஆகிட்டீங்களா? உண்மையே இல்லை, கரெக்டாக இல்லையா? எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பீங்க, கரெக்டாக இல்லையா? இந்தோனேஷியா படிச்சிங்க, இந்தோனேஷியா எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பீங்க, கரெக்டாக இல்லையா? ஸோ மச் ஸ்ட்ரகிள். இவ்வளோ ட்ராவலு, எத்தனை ஃபெஸ்டிவல் வீட்டுக்கு வர முடியாமல் இருந்திருக்கோம், கரெக்டாக இல்லையா மதிஜி? எல்லாருக்கும் தான் உண்மையா இல்லையா மதி? நீங்கள் தூரமாக படிக்கும்போது எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பீங்க. எல்லாம் கேஷோக்காந்த மதி நீங்கள் பார்க்காத எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் உழைப்பு போட்டு தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். பக்தியிலையும் அதே போல் உழைப்பு போடணும்.
எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா வந்து ஏக்கான் ரூமில் உட்காந்து நம்ம சாண்டிங் பண்ணி டான்ஸ் ஆட்டு போயிட்டு அப்படியே பண்ணிட்டா கிடையாது. எஸ், சாண்டிங், அப்புறம் வந்து டான்ஸிங் அண்ட் ஃபீஸ்ட்டு இப்படி தான் என்ஜாயாக இருக்கலாம். ஆக்சுவலி என்ஜாயாக இருக்கணும். ஆனால் இந்த என்ஜாய்மெண்ட் வரணும்னா நம்ம உழைப்பு போடணும். சும்மா சாதாரணமாக இல்லை, நம்ம உழைப்பு போடும் போது தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மச் நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும். உழைப்பு போடாமல் நம்ம வந்து இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் நம்ம சாண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டெம்பிள் வரணும், கிளாஸு கேட்கணும். புரியுதா நினைச்சுனா? தென் எப்படி சொல்லி கொடுக்கும் போது ஆள் இருக்கும் போதே நம்ம பயன்படுத்திக்கணும். அது சொல்லி கொடுக்குறது ஆள் இல்லாதப்ப, அதனால தான் நம்ம வந்து நல்ல அசோசியேஷன் நம்மளை எப்போவுமே கற்றுக்கணும். அதனால் அந்த கன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, ஸோ மச் என்ஜாய்மெண்ட் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். ஓகேவா? அந்த என்ஜாய்மெண்ட்டில் நம்ம வெளியாக்கணும். நம்ம அந்த மைண்ட் ரொம்ப கிளியர் இருக்குன்னா, யூ ஹேவ் டு டூ திங்ஸ் யூ ஹேவ் டு டூ. 2 விஷயங்கள் நீங்கள் செய்யணும். ஒன்று லிசனிங் அண்ட் சாண்டிங். லிசனிங் வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஓகேவா? அண்ட் சாண்டிங் ப்ராப்பராக இருக்கணும். சாண்டிங் வந்து ஜெபம் பண்ணும்போது கவனத்தோடு ஜெபம் பண்ணணும். நீங்கள் சொல்கிற நாம ஜெபம் காதில் கேட்கணும். சங்கரி மாதாஜி நாம ஜெபம் பண்ணும்போது 4 டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்பர் 1, நீங்கள் நாம ஜெபம் பண்ணும்போது நீங்கள் சொல்கிறது உங்கள் காதில் கேட்கணும். நம்பர் 2, நீங்கள் நாம ஜெபம் பண்ணும்போது நீங்கள் உள்ளே சொல்லணும், ஹரே கிருஷ்ண 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 ஹரி 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 ராம் 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 ஹரி ஹரி ஹரே கிருஷ்ண ஹரி. நீங்கள் வந்து நாம சொல்லணும். நீங்கள் நாம சொல்ல முழுசாக அந்த வார்த்தை வந்து உழுவணும். ஹரே கிருஷ்ணா. ஒருவேளை நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்கன்னா ஓகே, பரவாயில்ல. ஓகேவா? ஆனால் நீங்கள் வந்து நாம ஜெபம் பண்ணும்போது நீங்கள் உள்ளுக்குள்ளேருந்து வார்த்தை வரணும். ஹரே கிருஷ்ணா கம்ப்ளீட் பண்ணணும். கிருஷ்ணா இல்லை. ஓகேவா? ஓகே, சப்போஸ் இல்லை பிரபு சவுண்டு தான் வெளியே அப்படி வருது, எனக்கு உள்ளுக்குள்ள என்ன செய்யுங்க, ஓகே வாட் எவர் உங்களுக்கு ஓகே, கான்ஃபிடென்ட்னா ஓகே. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரி ராம் ராம் ஹரி உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு நீங்கள் பார்க்கணும். உள்ளேருந்து சொல்லணும். நம்பர் 3, பகவானை நினைக்கணும். பகவானை ஃபோட்டோ பார்க்கணும். நான் பகவான் முன்னுக்கு சம்திங் ஏதாச்சும் இருக்கணும். ஓகேவா? நிறைய பேர் ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்க. கீர்த்தனை தட்டி விட்டுட்டு, இல்லை மாயப்பூர்வ சம்திங் ஏதோ கீர்த்தனை வீடியோ தட்டி விட்டுட்டு அது பார்த்து ஜெபம் பண்ணி இருக்குது. இஸ் வந்து நாட் குட். ஏன்னா நீங்கள் கீர்த்தனை இல்லை சம்திங் தரிசனம் ஓடுது, நீங்கள் சவுண்டை மீட் பண்ணிவிட்டு சாண்டிங் பண்ணிங்களா ஓகே, கீர்த்தனும் ஓகே, அது கீர்த்தனன். ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நீங்கள் உங்களோட சவுண்டு உங்கள் காதில் கேட்கணும். ஓகேவா? அப்படின்னு பார்த்தா பிரபாதரோடைய அந்த ஹரிகிருஷ்ண மந்திரம் வச்சுட்டு நம்ம பாட்டு வேலை செஞ்சுருக்கலாம். 108 16 மாதம் கம்ப்ளீட் ஆயிருமே. கட்டலையே மந்திரிஜி, நான் பகவான் பிரபாதம் சொல்லியிருக்கேன், நான் தான் கேட்டுட்டேன். 16 மாதம் சாண்டிங் பண்ணிட்டேன். நீங்கள் உங்கள் முயற்சி, உங்கள் புலன்கள், உங்கள் வாயை வச்சு, உங்கள் கைகளை வச்சு, நம்ம போகிற உழைப்பை வச்சு தான் இங்கே கல்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 வந்து என்ன ஆகுதுன்னா 10 நாம அபராதம், 10 நாம அபராதம் செக் பண்ணணும். நம்ம 10 நாம அபராதம் என்னது தெரிஞ்சுக்கணும். அதை வந்து அன்னாடிக்கு படிக்கணும். பிறகு அதை வந்து ஞாபகத்தை வச்சுக்கணும். பிறகு அதை செக் பண்ணணும். பிறகு அதுக்குள்ள முயற்சிகள் பண்ணணும். இந்த 4 எப்போ பண்ணணுமோ சாண்டிங் ஒழுங்காக வரும். ஓகேவா மாதாஜி? தேங்க்யூ ஸோ மச். ஹரே கிருஷ்ணா. जय श्री भागवत गंधराज की, जगन्नाथ सुभद्रा महारानी की, जय गौरंगा महाप्रभु नित्यानंद प्रभु की, शीला प्रभुपाद महाराज की, गौर प्रेमानंदे हरि हरि बोल. Yes, any question?